வந்தாரு. அவரு நம்மால் தானே அப்படி இருக்காங்க. இப்படித்தான் நடக்கிறாங்க. ஒண்ணுமே வரவர சொல்லுவாங்க வாய்க்கா. சவாரியை குத்த கண்டுட்டா அது பிடிச்சிருவாங்க. இப்போ பிரதமர் காசு ஏற்றுறாங்க. ஏற்றுவார் அதை ஏற்றிட்டா சேர்ந்துருச்சு. எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. ஆமாம் எல்லாம் தேர்தல் நெருங்கில் வந்து அடிச்சு விட்ருது. மறந்துடுற மக்கள் அன்னைக்கு கொடுக்குற 1000 தானே பெருசாக பேசுகிறேன். அதுக்குத்தானே கொஞ்சம் தள்ளி கொடுப்பேன். இப்போ கொடுக்குறாங்க. இப்போ ஓஎப்பி கலைஞர்களுக்குலாம் ஏற்றி விட்டுட்டாங்க. 2000 இருந்தாங்க. அப்போ ஓஎப்பி கலைஞர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி காசு கொடுக்க போறாருன்னு இப்போ ஏதோ ஒரு நியூஸில் சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க அதை அவர் வந்து அது கடல் வெள்ளம் அவர்கிட்ட வாய்க்கிறே இப்படி செய்யறாங்க. அப்படி பேசிக்கிறாங்க. அப்படியே அது நியாயமா? அது மத்திய இருக்காரு. ஆமாம் அங்கே குடிச்சிருந்த கொடுத்து அள்ளி தலைக்கிட்டு கொடுக்கணும். கண்டிப்பா. அதை பேசிக்கிட்டேன். ஓட்டு போடு. அப்போ இப்போ என்ன மாதம் கணக்கா தள்ளி? அடுத்த மாதம் லாஸ்ட்டில் வரும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நடக்கிறது. மார்ச் நடக்கும். ஏப்ரல் 20 வரும். ஏப்ரல் 20 இல்லை 15 வந்துடும். எல்லாம் இதை பிடிச்சிட்டீங்களா? இல்லை இன்னும் கொடுக்கல. 11ஆம் தேதி நம்மளுக்கு முடியும் இன்னைக்கு. 11 நேற்று முந்தான இடத்த பிடிச்சிருக்கா. இப்போ திரும்ப யார் ஆட்சிக்கு வருவா? திரும்ப ஆட்சிக்கு வாழ்ந்து பல பேர் சொல்றாங்க. இப்போ கழிக்குது. இப்பதான் கழிக்க முடியலையே. இதுதான் வரும் அதுதான் வரும் கழிக்க முடியல. பறிச்சு எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தவிர பறிச்சு எடுத்தாங்க. எப்படிதான் இருக்கு. ஆள் அது சேர்றேன். அப்போ இப்படி சேர்றேன். ஓபி சார் வந்து இங்கே சேரும்போது கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படியா? அப்பதான் நம்மளுக்கு நம்ம ஏரியாவில் ஓட்டு கிடைக்குமா? அப்படியா? சரி. ஓபிஎஸ் அங்கே திமுக போன சரியா தவறா? திமுகவில் கூட்டணி தானே வராரா? இல்லை இணைஞ்சிட்டாரு. கட்சியை இணைச்சிட்டாரு. அப்போ தலைமை கொடுத்துட்டீங்களா? அப்புறம் கட்சியே இணைச்சிட்டாருல. அப்போ எல்லாத்தையும் ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. அதான் போனது சரியா தவறா? அங்கே போகிறது போயிருக்கூடாது. தனியாக நின்றுட்டேன்னு இதுதான் ஒரு பல்டி அரசியலா. அதை விட்டு அங்கே போயிருக்காரு. அந்த ஆள்கிட்ட ஒரு தைரியம் முடியும். கட்சியை பிடிச்சா ஒரு பிடிச்ச மேலைக்கு எவர்கிட்ட இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஊக்கமான ஆளாக இருந்தால் தான் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த அம்மா சொல்றதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் சொல்றவங்க திருப்பி பதவி கொடுத்துட்டாரு. ஆமா. அப்ப அடுத்த வாட்டியே பதவி போய் கொடுத்துருக்காங்க. அது சாகும். அம்மா சொல் பேச்ச கேட்டுட்டே இருந்தாரு. அம்மா மறைமுகத்துக்கு பிறகு தன்னால முடிச்சுட்டாரு. அவரை சுற்றி இருந்தாலும் அரட்டி மிரட்டி அப்போ ஊக்கம் இல்லை தைரியம் அப்படின்னு அதான் தனியாகவே முடிச்சாரு. எப்பவுமே முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு ஊடுகாட்டில் கழிய விட்டு வெட்டி தைக்கிற. அப்போ அதுக்கு போய் மரியாதையாக இருக்கு.